அரசர் அக்பர் அரசவையில திடீர்னு ஒரு விசித்திரமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. வேகமா செல்லக்கூடியது எது அப்படின்னு. அங்க இருந்த அரசவையில இருந்த எல்லாரும் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு குதிரை அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் காற்று அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு ஒளி அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே பீர்பால் சொல்றாரு, அரசே வேகமாக செல்லக்கூடியது மனிதனின் எண்ணம் தான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோன்னு அரசர் அப்படியா, அதை எனக்கு விளக்கமா சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பீர்பால் சொல்றாங்க, அரசே இப்ப நீங்க ஒரு இடத்துக்கு போறோம். அதே இது ஒரு மக்காவுக்கு போகணும்னு நீங்க நினைச்சாவே, அந்த இடத்துல உங்க எண்ணம் எப்படி இருக்கும்? கற்பனை திறன்ல நீங்க மக்காவுக்கு போயிட்டீங்க அப்படிங்கிறத உணர முடியும். ஆனா, ஒரு குதிரை மக்காவுக்கு போகணும்னாலும் போக முடியாது. ஒரு காத்து வேகமா போகணும்னாலும் அதால டக்குன்னு போக முடியாது. அதுக்கு சில நேரங்கள் எடுக்கும், சில நாட்கள் எடுக்கும். ஆனா, மனிதருடைய எண்ணத்திற்கு நேரம், காலம் அதெல்லாம் தேவையே இல்ல. நம்ம நினைச்சோனே நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையுடைய விளக்கம் என்னன்னா, கற்பனைக்கும் எண்ணத்திற்கும் எல்லை கிடையாது. அதுவே உலகின் வலிமையான சக்தி.